கிரீன் டாப், அதாவது லார்ட்ஸ்லயே இந்த அளவுக்கு கிரீனா ஒரு பிச்சா கிரவுண்டான்னு வந்து டிஃபரன்ஸ் தெரியாத அளவுக்கு கிரீன் டாப் வந்து குடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான். பிச்ச பார்த்தோனே நெறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சு பால்லாம் வந்து சில பால் ஏறும், சில பால் இறங்கும். அந்த மாரி ஒரு அன்ஈவனான பிட்ச் அது. ஆமா. ஃபுல்லா வந்து சீமாஸ்க்குனே செதுக்கி வச்ச ஒரு பிட்ச் மாரி குடுத்து வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த பிட்ச பார்க்கும்போது நெறைய பண்டிட்ஸ்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்தியா கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து வந்து நீ சொன்ன மாரி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ, இந்தியாக்கு வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து முரளி விஜய் அண்ட் ஷிகர் தவன். முரளி விஜய் கொஞ்சம் வருஷமா இருக்காரு. ஒரு 7 இயர்ஸா வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னாலுமே, ஷிகர் தவனுக்கு ஒரு 2013ல தான் டெபியூ பண்றாருன்றப்போ, ஒரு ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டூர் அவருக்குமே. அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து சூப்பரா அலைய விடுறாங்க. ஜிம்மி ஆண்டர்சன் அப்படின்றாரு, இப்படின்றாரு. அதான் நம்ம ஸ்னேக் மாரி போடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்விங் எல்லாம் பார்க்குறோம். சொன்ன மாதிரியே வந்து ஷிகர் தவன் விக்கெட்டையும் அவர் எடுக்கிறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வித்தின் 10 ஹவர்ஸ்லேயே வந்து ஷிகர் தவன் அவுட் ஆயிடுறாரு. இந்த சீரீஸ்ல ஜிம்மி ஆண்டர்சனும் புவனேஸ்வர் குமாரும் பவுலர்ஸ் ஆட மாட்டாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் ஆடி இருப்பாங்க. பியூர் ஆல்ரவுண்டர்ஸா நிறைய பேட்ஸ்மேனோட நிறைய ரன் அடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்தியால சீரிஸ் முடியும் போது 4th ஹையஸ்ட் ரன் கட் யாருன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார். அந்த அளவுக்கு தான் நம்ம பேட்டிங் இருந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஓகே, நான் இந்த மேட்ச்க்கு வரும். இந்த மேட்ச்ல அடிச்சிருப்பாரு. அதான் நம்ம பார்ப்போம். அது அதுதான் பார்க்கணும். பார்க்கும்போது சோ ஷிகர் தவன் சொன்ன மாதிரி அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வர்றது சேதேஸ்வர் புஜாரா. அவருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டூர். நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து டூர் ஆடுறாங்க. சரிங்களா? இங்கிலாந்து ஆடாம இருந்தாங்க. சோ அவரு வந்து சேதேஸ்வர் புஜாராவும் முரளி விஜயும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்விங்க சூப்பரா நெகட் பண்றாரு புஜாரா. ஒரு அடுத்த ஒரு 20 ஓவருக்கு வந்து அப்படியே 2 பேர் சாப்பிட்டுறாங்க. முரளி விஜயும் சரி, புஜாராவும் சரி. முரளி விஜயாச்சும் ஒரு 7 இயர்ஸ் ஆடிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்ச். அதனால வந்து அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேற ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வந்தாரு. சரிங்களா? முரளி விஜய் சூப்பரா நிக்கிறாரு, நின்னுட்டே இருக்காரு, அவுட் ஆயிடுறாரு. ஒரு 21வது ஓவர்ல ஐ திங்க் பிளங்கெட் கிட்ட வந்து முரளி விஜய் வந்து அவுட் ஆயிடுறாரு. பட் அது வரைக்கும் வந்து ஒரு 40-2 இருக்கு. அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அப்பதான் அந்த விராட் கோலி வராரு. விராட் கோலி வந்துட்டு ஐக்கு ப்ளீசிங்கா செம்மையா ஆடுறாரு. 4-5 4 அடுத்தடுத்து டொக்கு அடிக்கிறாரு. அடிச்ச வேகத்திலே அவருமே வந்து யார்கிட்ட அவுட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி அவுட் ஆயிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரிதான் அவுட் ஆனாரு. அதே மாதிரிதான் அந்த நான் பவுலரும் சொல்ல போறது இல்ல. யாரு எப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணுங்க.